ஈரோடு அருகே உள்ள ஒரு மலை கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சுமார் 50 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள ராமரணை கிராமத்தில் சுமார் 15 பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பல தலைமுறைகளாக மின்சார வசதி இல்லை என்று அங்குள்ள மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முறையான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதிகளும் இல்லை என்று கூறும் அவர்கள் வனப்பகுதியில் உள்ள பள்ளத்தில் தேங்கியுள்ள கலங்கிய நீரை பயன்படுத்தி வருகின்றனர். வெளிச்சம் இல்லாததால் விலங்குகளின் நடமாட்டத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இருட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். கரண்ட் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை, எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. எங்களுக்கு வெளிச்சம் தான் வேணுங்க, கரண்ட்டே இல்லைங்க சுத்தமாக. இன்னமும் இருட்டு வீட்டில் தான் குழந்தைகள் சீமனை விளக்கு கூட இல்லாமல் இப்போ இருக்கிறோம். கரண்ட் இல்லாதனால மிருகம் நல்லா தொந்தரவுங்க. எங்களுக்கு திடீர்னு இப்போ மழை போச்சு, கரண்ட் இல்லாதனால ஒரு வெளிச்சம் இருந்தால் கூட ஒரு மிருகம் திடீர்னு காட்டுக்குள்ளே பூந்தால் கூட தெரியும். எங்களுக்கு போர் வசதி வேணுங்க, கரண்ட் வசதி வேணுங்க. மெயின் கரண்ட் கிட்டத்தட்ட தாத்தா பாட்ட காலத்துலேருந்து 50 வருஷமாக இல்லைங்க.